பரமசிவத்திற்கு பாவம் பாவி என்று எதுவுமே இல்லை. பாவம் பாவி என்று பிரிப்பதுதான் பாவமே தவிர பாவம் என்று எதுவுமே இல்லை, பாவி என்று எதுவுமே இல்லை. தன்னை மறந்திருக்கும் மாயைதான் பாவமே தவிர நிஜத்தில் பாவம் என்றும் பாவி என்றும் எதுவுமே இல்லை. பரமசிவம், நீங்க அடுத்த 17வது கேள்வி கேட்கிறீங்க. பரமசிவமே நீ நித்தியன் என்றால் காலம் என்ன? காலாதீதனாக இருந்தால் நான் எப்போது உன்னை உணர முடியும்? காலாதீதம் அப்படிங்கிறத சற்றே புரிந்து கொள்ளுங்கள். அதாவது கடந்த காலத்தை ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலம்னே ஒண்ணு இல்லை. கடந்த காலத்தை பற்றிய நினைவுகள் தான் இருக்கு, அது நிகழ்காலத்துல தான் இருக்கு. அதே மாதிரி எதிர்காலம்னா என்னன்னு ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலம்னே ஒண்ணு, எதிர்கால பதிவுகளும் நிகழ்காலத்துல தான் இருக்கு. நிகழ்காலம் எதுன்னு கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீர்களானால் நிகழ்காலமும் இல்லை. காரணம் என்னன்னா நாம நிகழ்காலத்தை அப்சர்வ் பண்றதுக்குள்ளேயே கடந்த காலம் மாறிவிடுகின்றது. நிகழ்காலத்தை நம்ம பார்க்கவே எதிர்காலம் கடந்த காலமாக மாறிவிடுகின்றது. அப்சர்வ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அதை நாம நிகழ்காலம்னு பார்ப்பதற்குள்ளாகவே எதிர்காலம் கடந்த காலத்திற்குள் கரைந்து விடுகின்றது. அதனால தேடினால் முக்காலமுமே இல்லை. நம் இருப்பிலே உபனிஷதத்தில் இருந்தோமானால் 3 காலமும் நம் மீது இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம்.